ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஃப்ராங்க்லின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஐட் அண்ட் சீக் கேம் தான் விளையாட போகிறோம். சிங்கம் சார் வந்திருக்காரு, டோரிமான் வந்திருக்கான், அதுக்கப்புறம் டான் வந்திருக்காரு, ரோப்ளெக்ஸ் சார் புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்தார்ல, அவரும் விளையாடுறதுக்கு வந்திருக்காரு, மோட்டு, பட்லு, அதுக்கப்புறம் நம்ம சின்சானு. இவங்க எல்லாரையும் நான் தான் கண்டுபிடிக்க போகிறேன். இன்னைக்கு கேம் செம்ம சூப்பராக இருக்க போது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். முதல்ல ரூல்ஸை இவங்க 7 பேர்கிட்டையும் நம்ம சொல்லிடலாம், சரியா? ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம வீடு ரொம்ப பெருசு, அங்கே நீங்கள் எங்கேனாலும் ஒளிஞ்சுக்கலாம். நான் வந்து கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் 5 நிமிஷம்லாம் எனக்கு பத்தாது, ஜாஸ்தி டைம் வேணும். ஓகே தானே? சரி, ஓகேடா ஃப்ராங்க்லின், எவ்வளோ டைம்னாலும் எடுத்துக்கோ, ஆனால் கண்டுபிடிக்கணும். முதல்ல யாரை கண்டுபிடிக்கிறியோ அவங்க தான் அடுத்த வாட்டி கண்ணை பொத்த போகணும். ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான்டா சின்சானு. நான் கண்ணை பொத்துறதுக்கு போகிறேன், நீங்கள் எல்லாருமே சீக்கிரமாக போய் ஒளிஞ்சுக்கோங்க. நம்ம கண்ணை பொத்துறது இந்த செவத்தில் வந்து கண்ணை பொத்துவோங்க. இதுதான் கரெக்டான இடம். நம்ம கொஞ்ச நேரம் கண்ணை பொத்தி எண்ணுவோம், இவனுங்க ஒளிஞ்சுப்பைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஐ, நான் தான் முதல்ல ஒளிய போகிறேன்னா? நான் தான் உங்கள் டோரிமான் பேசுகிறேன். இந்த வீட்டில் எங்கேனாலும் ஒளியலான்னு ஃப்ராங்க்லின் சொன்னால் நம்ம எந்த இடத்துல ஒளியறதுக்கு போகலாம்? பெரிய வீடாச்சே, எங்கேனாலும் ஒளியலாமா? நம்ம எங்கே ஒளியலாம்? ஃப்ராங்க்லின் பொதுவாக இந்த ஓரமான இடத்துலலாம் தேட மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கோம். ஃப்ராங்க்லினுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரு, மேல் ஃப்ளோர் இருக்குல்ல, நம்ம மேல் ஃப்ளோரில் இருக்கோம். ஏதாவது சவத்தோட மூலையில் போய் நம்ம ஒளிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த பக்கம்லாம் அவன் வரவே மாட்டான், அதனால் நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். பார்ப்போம். அந்த இடத்துல அது பறந்துட்டுருக்கு. இங்கே ஓரமாக ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்குலாம் அவன் அதிகம் செக் பண்ணவே வரமாட்டான். நம்ம பேசாமல் இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம். கரெக்டுங்க, இந்த இடத்துலையே நம்ம ஒளிஞ்சுப்போம். கண்ணா, நான் தான் உங்க சிங்கம் சார் பேசுறேன். இவன் முதல்ல ஒழுங்கா கண்ணை மூடியிருக்கானான்றதை நம்ம கவனிக்கணும். நம்ம போலீஸ்ல கவனிப்போம். ஒழுங்கா தாங்க கண்ணை மூடி எண்ணிட்டு இருக்கான், பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம போய் ஒளியலாம். ஓடு ஓடு ஓடு, சிங்கம் சிங்கம், நான் தான் சிங்கம். ஓடு 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 ஓடு. ஐயோ, நாங்க வண்டி ரோட்ல இப்படி போயிட்டு இருக்கீங்க. வீடு பெரிய வீடு, எங்க போய் நம்ம ஒளியுறது? கதவை திறக்க ட்ரை பண்ணலாமா? ஐயோ, உள்பக்கம் கதவு லாக்ல இருக்குங்க. சரி, அந்த ரூம்க்கு எப்படி போறது நமக்கு தான் தெரியும்ல. நம்ம தான் ஃப்ராங்க்லின் வீட்டுக்கு அடிக்கடி வருவோமே. கண்ணா, எங்க ஒளியுறதுன்னு எனக்கு சூப்பரா தெரியும். கண்ணா, பார்க்க தானே போறீங்க இந்த காளியோட ஆட்டத்தை. வா 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 வா, ஓடு கண்ணா ஓடு கண்ணா. இப்ப அந்த ரூம்ல தான் சூப்பரா ஒளியறதுக்கான இடம் இருக்கு. ஓடு கண்ணா ஓடு கண்ணா ஓடு கண்ணா. ஃபிட்டா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் இவ்வளவு தூரம் ஓடலாங்க. இந்த மோட்டுலாம் சுத்தமா ஓட முடியாது. டானு அதுக்கு மேல சுத்தமா ஓடவே முடியாது அந்த தொப்பியை வச்சுட்டு. நம்ம ஃபிட்டா இருக்கிறதுனால தான் இப்படி ஓடிட்டு இருக்கோம். கரெக்டுங்க. ஏதோ சின்னதா ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா? இங்க நம்ம குனிஞ்ச மாதிரி உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். நம்ம ஃபிட்டா இருக்கிறதுனால எங்கனாலும் ஃபிட் ஆயிடுறோங்க. அதாங்க நம்ம ஸ்பெஷாலிட்டியே. அடுத்து ஒளியறதுக்கு வாங்கப்பா. ஓஹோ, டான், நான் தான் டான் பேசுறேன். இந்த சிங்கம் தானே ஒளியறதுக்காக கடைசியா போனாரு. இப்ப நம்ம ஒளியறதுக்காக போலாம். எங்க ஒளியலாம்? இந்த வீடு பெரிய வீடாச்சு. வீட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சாலும் இந்த ஃப்ராங்க்லின் பையன் கண்டுபிடிச்சிருவான். வீட்டுல மூளை முடுக்கன்னு எல்லா இடமும் ஃப்ராங்க்லினுக்கு தெரியும். எங்க ஒளியலாம்? வீட்டுக்கு வெளியே போலாமா? கரெக்ட் கரெக்ட். இந்த மாதிரியான இடத்துல சூப்பரா ஒளியலாமே. ஐயோ ஐயோ, பார்த்து பார்த்து பார்த்து. இந்த தொப்பியை வச்சுட்டு ஓடவும் முடியல, ஓடியும் வர முடியல. இந்த கட்டை கிட்ட ஒளிஞ்சுக்கிட்ட என்னங்க, சூப்பர். நான் தான் உங்க ரோப்ளெக்ஸ் பிளேயரு. நான் எங்க ஒளியுறதுன்னு தெரியலையே. இந்த பிராங்க்லின் வீடை பத்தி எனக்கு முழுசாவும் தெரியாது. இப்பதான் என்ன அடைக்கலம் கொடுத்து தங்க வச்சிருக்கான். இவன் வீட்டுல நான் எங்கன்னு போய் ஒளியுறது? சரி, ஏதாவது மறைவான இடம் கிடைக்காமையா போயிடும், நம்ம கண்டுபிடிப்போம். எங்க ஒளியலாம் எங்க ஒளியலாம் எங்க ஒளியலாம்? முதல்ல கீழே போயிடலாம். கீழே ஏதாவது பிளேஸ் கிடைச்சதுன்னா அந்த இடத்துல சாமர்த்தியமா ஒளிஞ்சுக்கலாம். ஸ்விம்மிங் பூல்குள்ள ஒளிஞ்சா கண்டுபிடிச்சிருவான்ல. நம்மளால மூச்செல்லாம் ரொம்ப நேரம் பிடிக்க முடியாது. நம்ம எங்கேயாவது ஈஸியான இடத்துலயே ஒளிவோம். இந்த இடத்துல ஏதோ சூப்பரான இடம் இது. சாதாரணமா பார்த்தா தெரியாது, நல்லா சைடுக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே நம்ம ஒளிஞ்சுக்கலாம். இது செம்ம பிளேஸா இருக்குங்க. கண்டிப்பா அவன் கண்டுபிடிக்க மாட்டான். ஏய் முட்டு,
என்னடா இடிச்சிட்டு போனால் கோவப்படுவியா? அப்படி தான்டா இடிப்பேன் மோட்டு. பட்லு பட்லு பட்லு, எங்கே போகலாம் எங்கே போகலாம்? இவனுங்க வேறு ரோட்டில் காரை ஓட்டிக்கிட்டே இருக்காங்களே. எல்லாரும் ஒளிஞ்சிட்டாங்க. நம்ம ஒளிகிற இடத்துலலாம் இவனுங்க ஒளிஞ்சிருப்பாங்க. நம்ம கவனமாக ஏதாவது ஒரு இடத்துல படிக்கட்டுக்கு அடியில் ஒளியலான்னு பார்த்தா படிக்கட்டில் வந்து கேப்பெல்லாம் இருக்குது. ஈஸியாக ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சிருவான். வேறு எங்கே ஒளியலாம்? வீட்டுக்குள்ளே, ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது சீக்ரெட்டான பிளேஸில் ஒளிஞ்சிடலாம். ஃப்ராங்க்லின் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுவான்ல, அங்கே ஒளிஞ்சா என்ன? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க ஃப்ராங்க்லின் ட்ரெஸ்ஸை மாற்றுற இடத்துக்கு வந்துடுவோம். இங்கே தாங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க. அடப்பாவுமே, இது கண்ணாடியா? அவன் வெளியே இருந்தே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. வேணாம் வேறு எங்கேயாவது போவோம். ஃப்ராங்க்லின் வீட்டில் யூஸ் பண்ணாத மாதிரி சில ரூம் இருக்குது. அந்த ரூம் வாசலில் போய் ஒளிஞ்சிக்கலாமா? பாருங்க, வீட்டுக்குள்ளே போய் குப்பை தொட்டி வச்சுருக்கான் பாருங்க. இங்கே ஃப்ராங்க்லின் மேக்ஸிமம் வரவே மாட்டாங்க, எனக்கு தெரியும். பேசாமல் இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஏஹே, அந்த பட்லு என்னை இடிக்கிறான். ஏன்டா இடிச்சிட்டு போகிறேன்னு கேட்டால் கண்டுக்காமல் போயிட்டுருக்கான் சின்சான். சரி, நான் ஒளிஞ்சுக்கிறேன் சின்சான். நீ தான் கடைசியாக ஒளிய போகிறேன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்கள் மோட்டோ. எங்கே ஒளியிறது? இந்த தொப்பியை வச்சுட்டு பெருசாக ஓடவும் முடியல. எல்லாவனும் சூப்பரான இடத்துல ஒளிஞ்சிருப்பான். நம்ம மாட்டக்கூடாது. மாட்டினா நம்மளை கண்ணை பொத்த விட்டுருவாங்க. டே டான், எங்கடா ஒளிஞ்சிருக்க? உன் தொப்பைக்கு ஈஸியாக தெரியுதுடா. டான் தான் எனக்கு தெரிஞ்சு முதல்ல மாட்ட போகிறான்னு நினைக்கிறேன். நான் சூப்பரான இடத்துல ஒளிய போகிறேன். எங்கே ஒளியலாம்? எனக்கு தெரிஞ்சு மேல் மாடிக்கு போகிறது தான் பெஸ்ட்டுங்க. இந்த படிக்கட்டு வழியாக மேல் மாடிக்கு போயிடலாம். அங்கே ஒளிஞ்சாதான் நம்ம தப்பிப்போம். என்னங்க இந்த கேப்பில் ஒளியலாமா? இங்கெல்லாம் சின்சான் மாதிரி ஆளுங்க ஒளிஞ்சாதான் கரெக்டாக இருக்கும். நம்மளாம் வேலைக்கு ஆகாது. நம்ம வேறு எங்கேயாவது ஒளிவோம். எங்கே ஒளியலாம்? சரி, இவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் ஒளிகிற மாதிரி இடம் இல்லையேங்க. எங்கே ஒளினானாலும் அந்த ஃப்ராங்க்லின் கண்டுபிடிச்சிருவான். நான் சிங்கம் சார், ஒளியாமல் நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வரும்போது நான் குனிஞ்சுப்பேன். ஓஹோ, குனிஞ்சா தெரிய மாட்டீங்கல்ல? நானும் அந்த மாதிரி ஒளிஞ்சுக்குவா சார்? உன் தொப்பியை வச்சுட்டு நீ குனிஞ்செல்லாம் ஒளிய முடியாது. வேணாம். உங்களால் குனிஞ்சு ஒளிய முடியும்னா என்னாலேயே முடியும். நான் இங்கே தான் குனிஞ்சு ஒளிய போகிறேன். இருங்கங்க, எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் குனிஞ்சு ஒளிய முடியுதான்ட்டு. எங்கடா அங்கே போய் ஏன்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்கே குனிடா. குனி. தொப்பியை வச்சுட்டு குனி. அப்பா குனிஞ்சிட்டேங்க. சிங்கம் சார், குனிஞ்சிட்டேன் பார்த்தீங்களா? நீங்கள் குனி இல்லையா? அவன் வரட்டும், அப்புறமா குனிஞ்சுக்கலாம். ஹலோ கைஸ், நான் சின்சான். என்ன எல்லாரும் உடைய போயிட்டான்? நான் தான் கடைசியா? ஃப்ராங்க்லின் எல்லா இடத்துலையும் தேடுவாங்க. நம்ம ரொம்ப உஷாராக ஒளிஞ்சாதான் தப்பிக்க முடியும். இவனுங்கெல்லாம் பாருங்கள், ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனால் நான் பாருங்கள், சூப்பரான இடத்த கண்டுபிடிச்சி ஒளியிறேன் பாருங்கள். உங்களுக்குலாம் சின்சான் பிடிக்கும்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி சின்சான் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டும் பண்ணுங்கள். நான் அதை பார்க்குறேன். இங்கே இந்த வீட்டுக்குள்ளே யாரோ ஒளிஞ்சிருக்குது. மோட்டு இங்கே தாங்க இருக்கான். மோட்டு வீட்டுக்குள்ளே தாங்க இருக்கான். பார்த்தீங்களா? மோட்டு எனக்கு தெரிஞ்சான். அட டோரிமானு, இங்கே தான் இருக்கியாடா? ஈஸியாக மாட்ட போகிறப்போ நான் சூப்பரான இடத்துல ஒளிய போகிறேன். என்ன சிங்கம் சாரும் உள்ளே தாங்க இருக்காரு. என்ன 2 பேரும் நின்றுட்டுருக்காங்க. ஃப்ராங்க்லின் வந்தால் ஒளிஞ்சுப்பாங்க போல். என்னமோ போங்க. இது பாருங்க, இங்கே தான் மோட்டு இருக்காரு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இவனுங்க மாட்டுவாங்க. சரி, நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம். எங்கே ஒளியலாம்? அங்கே டான் சார் பார்த்தீங்களா? என்னங்க எல்லாம் ஒளிஞ்சிருக்க அழக பாருங்களேன். கண்டிப்பாக இவனுங்களாம் மாட்டிப்பாங்க. நம்ம சாமர்த்தியமாக ஒளிஞ்சுப்போம். எந்த ஃப்ராங்க்லினே தெரியறான் பார்த்தீங்களா? கண்ணை பொத்திட்டு இருக்க ஃப்ராங்க்லினே நமக்கு தெரியுறாங்க. இங்கே ஒளிஞ்சுப்போங்க. சூப்பரான இடங்க. இவனுங்க ஒளிஞ்சிருப்பாங்களா? நம்ம 100க்கு மேலே எண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம்லாம் எண்ண முடியாது. வாங்க கண்டுபிடிக்க போகலாம். ஒவ்வொருத்தனும் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு தெரில. நம்ம வீடை பற்றி தான் நமக்கு தெரியும்ல, மூளை முடுக்கன்னு எல்லாமே தெரியும். இவனுங்க வீட்டுக்குள்ளே ஒளியறதை விட இந்த வாட்டி வெளியே ஒளிய தாங்க யோசிப்பாங்க. அதனால் முதல்ல நம்ம வெளியெல்லாம் செக் பண்ணிடலாம். வெளியே செக் பண்ணிட்டாலே இவனுங்களை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல அந்த காம்பவுண்ட் சவுண்ட் வழியாக வெளியே செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி குதிச்சு போய் வெளியே இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டோன்னா இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இங்கே எவனாவது ஒளிஞ்சிருப்பான் பாருங்கள். எகிரி கண்டிப்பாக இங்கே எவனாவது மறைஞ்சிருப்பான் பாருங்கள், செடிக்கு பக்கத்துலலாம். என்னங்க ஒருத்தனையும் காணோம் இந்த இடத்துல? எங்கே ஒளிஞ்சாங்க இவனுங்க? ஒருத்தனையும் காணோம். கேப்புக்குள்ளே போக முடியுமா? இல்லைங்க, கேப்புக்குள்ளே போக முடியலங்க. இந்த இடத்துலையே ஒளியலைன்னா எங்கே தான் இவனுங்க ஒளிஞ்சாங்க தெரியலையே. ஐயோ, இந்த வாட்டி கொஞ்சம் உஷாராக தான் ஒளிஞ்சிருக்காங்க போலங்க.
ஐயோ, ஃபஸ்ட்டு மாற்றவன் தான் கண்ணை பொத்தணும். எவன் மாற்றான்னு தெரில. சரி பார்ப்போம். இந்த சின்சானை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணுங்க. அவனை கண்ணை பொத்த விடணும். எப்போவுமே மாட்டவே மாட்டான், கண்ணை பொத்தவே மாட்டுறாங்க. அவனை தான் நம்ம பிடிக்கணும். வா 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 வா. எங்கே இருக்காங்க? யார் முதல்ல மாட்ட போகிறான்னு தெரியலையே. நம்ம எல்லா இடத்துலையும் சுற்றி முற்றி தேட வேண்டியதாங்க. இந்த படிக்கட்டு கடியில் எவனாவது ஒழிஞ்சிருக்கானா பாருங்கள். படிக்கட்டு அடியில் ஒளியில். டே சாப்பு, இங்கே யாராவது வந்தாங்களா? இவன் எங்கே பேச போகிறான்? நம்மளே தேடுவோம். யோ டானு, அங்கே என்னையா ஒளிஞ்சிருக்க? உன் தொப்பையை வச்சுட்டு தான் இங்கே ஒளிய முடியாதுன்னு தெரியும்ல, இங்கே எதுக்கியா ஒளிஞ்சிருக்க? நீ தான் ஃபஸ்ட்டு அவுட்டு. நீ தான் ஃபஸ்ட்டு கண்ணை பொத்த போனோம் அடுத்த வாட்டி, சரியா? சரிங்க, டான் தாங்க முதல்ல மாட்டியிருக்காரு. அவர் தொப்பியை வச்சுட்டு எங்கே ஒளிஞ்சிருக்காரு பாருங்களேன். அசால்ட்டாக மாட்டிக்கிட்டாரு. சரி, வேறு எவனாவது இங்கே ஒளிஞ்சிருக்கானா பார்ப்போம். இங்கே யாரும் ஒளியிலங்க. இங்கே யாரும் ஒளியில. வேறு யார் எங்கே ஒளிஞ்சிருப்பா? வேறு இந்த மூலையிலலாம் செக் பண்ணி பார்ப்போங்க. யாராவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. செடிக்கு பின்னாடி யாரோ இருக்க மாதிரி இருக்கு. யார் அது? சார், ரோப்ளெக்ஸ் சார். இங்கே தான் ஒளிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் தான் செகண்ட் அவுட்டு சார். ஓஹோ, ஃபர்ஸ்ட் அவுட் தானப்பா கண்ணை பொத்தணும். ஆமாம் சார், ஃபஸ்ட் அவுட்டு தான் கண்ணை பொத்தணும். நீங்கள் கவலைப்படாதீங்க. 2 பேரை கண்டுபிடிச்சாச்சுங்க. அடுத்து யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அடுத்து எங்கே நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுற இடத்துல எவனாவது ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? செக் பண்ணி பார்த்துருவோம். முகம் கழுவுற இடத்துல எவனும் இல்லை. ட்ரெஸ்ஸு மாற்றுற இடத்துலையும் எவனும் கிடையாதுங்க. அங்கே கண்ணாடி டோர் இருக்குல்ல, எவனும் அங்கெல்லாம் ஒழிய மாட்டான். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோன்னு அவனுங்களுக்கு தெரியும். வேறு எங்கே ஒளிஞ்சிருப்பாங்க? தேடுவோம். வேறு குப்பை தொட்டிக்கிட்டே எவனாவது ஒழிஞ்சிருக்கானா? குப்பை தொட்டிக்குள்ளே கூட ஒளிவாங்க. எங்க அங்கே தேடுவோமா? யாரும் இல்லைங்க. டே பட்லு, இங்கே என்னடா பண்ணுற? பட்லு மாட்டிக்கிட்டாங்க. இங்கே ஒளிஞ்சியா? மாட்டிக்கிட்ட போ. வேற இந்த செடிக்கிட்ட எவனாவது ஒளிஞ்சிருக்கானா? செடிக்கிட்ட டோரிமானு சின்சான் ஒளிஞ்சாதான் உண்டு, மற்றவங்களாம் ஒளிய முடியாது. வேறு இங்கே நம்மளோட மேல் ரூமில் தான் எல்லோரும் ஒளிஞ்சிருக்காங்க போல். இங்கே செக் பண்ணால் தெரிஞ்சிருவங்க. செக் பண்ணுவோம். ஆஹா, பிராங்க்லின் வர சவுண்டு கேக்குது. நம்ம சீக்கிரமா குனிஞ்சாகணும். டே மோட்டு, குனிஞ்சுக்கோடா. என்னாலாம் குனிய முடியாது, தொப்பை இடிக்குது, வலிக்குது. சரி, நம்ம குனிஞ்சுக்கலாங்க. என்ன 2 பேர் பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது? மோட்டுவும் சிங்கம் சாரும் பேசிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. இங்கே தான் சிங்கம் சார். என்ன நின்றுட்டு இருக்கீங்க ஒளியாம? தம்பி, நான் ஒளிஞ்சிட்டு தான் இருந்தேன்ப்பா. ஆனா மூட்டு வலி வந்துருச்சு, அதனால தான் நிமிந்துட்டேன். நானாவது பரவாயில்ல, ஒருத்தன் பேரு அங்க நின்னுட்டு இருக்கான். யாரு? இருங்க, யாருன்னு திரும்பி பார்ப்போம். அட மோட்டு. டே மோட்டு, என்னடா ஒளியாம நின்றுட்டு இருக்க? நான் இந்த சிங்கம் சார் பேச்சை கேட்டிருக்கவே கூடாது. என் தொப்பையை வச்சுட்டு குனிய முடியாதுன்றது எனக்கு தெரியும். சரி, அவர் ஒளிகிற மாதிரி ஒளியலான்னு நினச்சேன். உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேன். ஏண்டா, ஒன்னால் தான் குனிய முடியாதுன்னு தெரியும்ல, வேற எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கலாம்டா. நீ சிங்கம் சார் ஒளிஞ்சாருன்னா அதே மாதிரி ஒளிஞ்சியாக்கும். இப்போ பாரு, மாட்டிக்கிட்ட. சரி விடு, நீ ஃபஸ்ட்டாக மாட்டல, நிறைய பேர் உனக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டாங்க. முதல்ல யார் தெரியுமா மாட்டினது? டான் தான் மாட்டினான். இரு, மற்றவங்களையும் நான் கண்டுபிடிச்சிடுறேன். இன்னும் நம்ம யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஏங்க, இன்னும் ஒருத்தனை தாங்க கண்டுபிடிக்கணும். அதாங்க அந்த குட்டையன் சின்சானை தாங்க கண்டுபிடிக்கணும். அவன் எங்கே ஒளிஞ்சிருப்பான்னு தெரியலையே. இவனுங்க 2 பேர் எப்படி மாட்டினாங்க பார்த்தீங்களா? குனிஞ்சு ஒளிங்களான்னா நின்றுட்டு நம்மக்கிட்ட மாட்டுறாங்க. சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சின்சானை மட்டுமா? சின்சான் மட்டுமா, இல்லை வேறு யாரையாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்குமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு சின்சான் மட்டும்தாங்க கண்டுபிடிக்கணும். சின்சான் எங்கே இருப்பான்? டான் சார் இங்கே இருக்காரு. டான் சார் இடத்துல நல்லா தேடி பார்ப்போமா? டான் சார் ஒளிஞ்சிருக்கிற இடத்துக்கிட்டலாம் தேடி பார்க்கணும். சின்சான் எங்கே? ஏதாவது மூளை. எங்க டோரிமானை கூட நம்ம கண்டுபிடிக்கலங்க, மறந்துட்டோம் பார்த்தீங்களா? டோரிமானை கூட கண்டுபிடிக்கல. அவனை முதல்ல கண்டுபிடிக்கலாம். அவன் எங்கே இருக்கான்? அவன் இந்த மொன மாதிரியான இடத்துல தான் ஒளிஞ்சிருப்பாங்க. நான் நினச்சேன் பார்த்தீங்களா? டோரிமான் மாட்டிக்கிட்டான். டே டோரிமானே, நீ தாண்டா அவுட்டு. இன்னும் சின்சானை மட்டும்தான்டா கண்டுபிடிக்கணும். என்னப்பா சொல்கிற? சின்சானுக்கு முன்னாடியே நான் மாட்டிக்கிட்டேனா? அப்போ சின்சான் இந்த வாட்டி சூப்பரான இடத்துல தான் ஒளிஞ்சிருக்கான் போல. டே ஃப்ராங்க்லினு, சீக்கிரமாக அவனையும் கண்டுபிடி. அவ்வளோதானே, எங்கே ஒளிஞ்சிருக்க போகிறான்? ஈஸியாக நான் கண்டுபிடிச்சிடுறேன், நீ வெயிட் பண்ணு. இந்த சின்சான் என்னங்க எப்போவுமே கொஞ்சம் அதாங்க, இந்த சின்சான் தாங்க ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு ஆட்டம் காட்டுறான். சீக்கிரமாக மாட்டவே மாட்டுறான். எங்கே ஒளிஞ்சிருப்பான்?
டான் சார் இங்கே இருக்காரு. வேற இந்த இடத்தையும் செக் பண்ணிடலாங்க, அங்கே கூட ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா, குட்டையை இங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கான். டே சின்சானு, மாட்டிக்கிட்டடா. ஆனால் பிரச்சனை இல்லை, நீ தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்க. எல்லாரும் சீக்கிரமாகவே மாட்டிக்கிட்டாங்க. சின்சானு, அடுத்த வாட்டி யார் தெரியுமா கண்ணை பொத்தணும்? டான் தான் கண்ணை பொத்தணும். நான் நினச்சேன் அந்த டான் தான் முதல்ல மாட்டுவார்னு. நான் வரும்போதே சொன்னேன், யோ டானு இங்கே ஒளியாதையா, நீ மாட்டிப்பண்ணு. அந்த டானு கேட்டா தானே அடுத்த வாட்டி அவர் தான் கண்ணை பொத்தணுமா? இரு ஃப்ராங்க்லின்னு கலாய்ச்சிட்டு வந்துடுறேன். யோ டானு, இங்கே நீ ஒளியறதுக்காக வரும்போதே ஒளியாதன்னு எவ்வளோ சொன்னேன் பார்த்தியா? இப்போ நீ தான் முதல்ல ஃப்ராங்க்லின் வீட்டுக்குள்ளே பூந்தோன்னு மாட்டியிருக்க. அடுத்த வாட்டி நம்ம எங்கே போனாலும் சரி நீ தான் கண்ணை பொத்தணும், புரிஞ்சுதா? சரிப்பா ஒத்துறேன். இந்த தொப்பை தான் என்னை காட்டி கொடுத்துருது. இந்த தொப்பையை நான் குறைக்க போறேன். அதெல்லாம் உன்னால் முடியவே முடியாது. தொப்பையை இவர் குறைக்க போகிறாராம். கொஞ்சம் நஞ்ச தொப்பையாக இருக்குது, நிறைய தொப்பை இருக்குது, குறைக்கவே முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போடலன்னா லைக்கை போட்டுருங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ இல்லாமல் இன்னொன்று வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். இப்போதைக்கு பை.